மகிழ்ச்சியான வாழ்க்கை இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்குது. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், காலையில் ஆரம்பிக்கும் போதே இன்றைக்கி நாள் நல்லா இருக்கணும். சில பேர் என்ன பண்ணான்னா ராசி பலன் பார்ப்பாங்க. சில பேர் அந்த தேதியை கிழிக்கும் போது அதில் போயிட்டு இன்றைக்கி எப்படி இருக்கு நாள், இன்றைக்கி என்ன வரவா, இன்றைக்கி மகிழ்ச்சியா சுகமா, இது மாதிரிலாம் பார்ப்போம். அப்புறம் இப்போ வந்து நிறையா டெலிவிஷன் சேனல்ஸில் ராசி பலன் சொல்கிறாங்க, நம்ம ராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் என்னென்னா அடிப்படையில் மனிதனுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்குது, என்னென்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி தான் மனித வாழ்க்கை நகர தொடங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கவங்க கூட அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஏன் கஷ்டப்படுற அப்படின்னா, சார் இந்த கஷ்டப்படுறேன் சார், எனக்காவது ஒரு நாள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் இல்லையா, இப்போ கஷ்டப்படுறதே நாளைக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த வாழ்க்கை ஃபுல்லாக ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கும் நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சுருக்கோம். அந்த எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, இங்கே நீ கஷ்டப்பட்டேன்னா மேலோகத்தில் சந்தோஷமாக இருப்ப, நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படிங்கிறது ஒரு விதமான ஆறுதல். அதனால் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறவங்க கூட என்ன பண்ணுறான், மேல் லோகத்தில் போய் இங்கே என்னென்னலாம் செய்யாமல் இருந்தானோ அதை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கான். அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கை, அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் எதை மகிழ்ச்சி அப்படின்னு உணரணும். எது சரியான மகிழ்ச்சி? சரியான மகிழ்ச்சிங்கிறது என்னன்னா, இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள்வது தான். அந்த மாதிரி ஒருத்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வரையறை செய்து கொண்டால் அவனுக்கு ஏமாற்றமே ஏற்படாது. எனக்கு இருக்கிறத வச்சு நான் சாப்பிட்றேன், எனக்கு இருக்கிறத வச்சு நான் வாழ்கிறேன், எனக்கு கிடைச்சதை வச்சு நான் முயற்சி செய்கிறேன். இந்த மனப்பான்மை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இது வருமா, அவ்வளவு ஈஸியாக வருமா, சாமானியர்களுக்கு வருமா, எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா பயத்தினால அந்த எண்ணம் வராது. இன்னைக்கு போதும், ஆனால் நாளைக்கு சப்போஸ் நான் இதே அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, நான் இந்த வேலைக்கு போக முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, என்னுடைய நிறுவனம் என்ன நிறுத்திட்டா என்ன பண்ணுறது, இது மாதிரியான கேள்விகள். இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுதுன்னா அதிகமாக சேகரிக்க தோணுது. சேமிக்கிறது வேற, சேகரிக்கிறது வேற. சேமிக்கிறது பாசிட்டிவ், சேகரிக்கிறதுங்கிறது நெகட்டிவ். சேமிக்கிறதுன்னு நமக்கு உரியதை வச்சுக்கிறது, சேகரிக்கிறது அடுத்தவங்களுக்கு உரியதை வைக்கிறது. ஸோ அதில் இருந்து விடுபடுவதற்கு எப்போ ஒருத்தர் முயற்சி செய்கிறானோ அப்போ அவனுடைய மனநிலை மகிழ்ச்சியாக மாறிவிடுகிறது. ஃபியூகோகா அப்படின்னு ஒருத்தர் ஜப்பானில் இருந்தார். அவர் வந்து அக்ரிகல்ச்சரை பற்றி ஒரு புக் எழுதியிருப்பார். ரொம்ப சிறந்த புக்கு, 4-5 புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான புத்தகம் வந்து ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகம், ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்னு பூவுலகி நண்பர்கள் கூட அதை வெளியிட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்றார். விவசாயத்தை உழ வேண்டியதில்லை, தண்ணீர் பாய்ச்ச வேண்டியதில்லை, உரம் போட வேண்டியதில்லை, அப்புறம் களை எடுக்க வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு 3/4 ஏக்கர் நிலம் இருந்தால் போதும், அவன் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த நியூ ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பவுல்ட்ரிக்கெலாம் போக வேண்டியதில்லை. சாதாரணமான அந்த ஊரில் வளரக்கூடிய நாட்டுக்கோழி, அதை வந்து ஒரு 20-25 வச்சுருந்தா போதும், அவன் வச்சிருக்க மாடு வச்சுருந்தா போதும், அவன் வச்சிருக்க ஒரு 4 ஆடு வச்சுருந்தா போதும், அவன் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபியூகோகாவுடைய கான்செப்ட். இப்போ இந்த ஃபியூகோகாவுடைய கான்செப்டை நம்ம செயல்படுத்த முடியுமானா, நம்ம ஊர்லேயும் நம்மாழ்வார் போன்றவர்கள்லாம் வந்து இந்த இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொன்னாங்க. அதை வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க, எடுத்துகிட்டு போயிட்டும் இருக்கிறாங்க இன்னும் பல பேர். ஆனால் இதில் இந்த ஃபார்மிங்கை விடுங்க, இதை வந்து நம்ம எல்லாத்துலேயுமே கடைபிடிக்க முடியும். இன்றைக்கி நாம் வந்து ஒரு 4 ட்ரெஸ் வச்சுருந்தா அந்த 4 ட்ரெஸ்ஸை சுத்தமாக வச்சு அதுலேயே மகிழ்ச்சியாக வாழ முடியும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதையே மகிழ்ச்சியாக சாப்பிட முடியும் பகிர்ந்து கொண்டு. ஆக இருப்பதை வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வது தான் அழகான வாழ்க்கை. என்ன இருக்கிறதோ அதில் திருப்தி அடைவது தான் அழகான வாழ்க்கை. நீங்கள் அப்படி பார்த்தா மனுஷ முன்னேற்றமே வராது. இந்த மனித முன்னேற்றம்ங்கிறதே ஒரு மிஸ்நாமர். எது மனித முன்னேற்றம்? ஒட்டுமொத்த மனித குலமும் முன்னேறுவதில்லை, ஒரு சிலர் முன்னேறுகிறார்கள். அதை தான் நம்ம மனுஷ முன்னேற்றம் நினைக்கிறோம். ஒரு சில பேர் பணக்காரர்களாக இருப்பதும், ஒரு சிலர் வசதியாக வாழ்வதும், பல்லடுக்கு மாளிகையில் வாழ்வதும் தான் நம்ம வசதின்னு நினைக்கிறோம்.
மனித இன முன்னேற்றம் என்பது பொருட்களால் ஏற்படுவதல்ல, வாழ்க்கை நெறிகளால் ஏற்படுவதுதான் முன்னேற்றம். எனவே இருப்பதில் மகிழ்ச்சி காண்பதுதான் இனிமையான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.